நம்ம வீட்டில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான்வெஜ் எடுப்போம். அந்த சமயத்தில் அந்த 2 மாதம் கேப்பில் வந்து நம்மளுக்கு நான்வெஜ்ஜு வேணும் அப்படின்ற சமயத்தில் நம்மளால் எடுத்து சாப்பிட முடியாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், நான்வெஜ்ஜே நம்மளுக்கு தேவையில்லைங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முழுக்க முழுக்க நான்வெஜ் சுவையிலேயே இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 4 முட்டையை சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொடி மாஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் இருக்கட்டும், நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பொடி மாஸ் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். 2 மாதத்துக்கு நான்வெஜ்ஜே வேண்டாங்க, இந்த ரைஸே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.